பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ வழியா உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கென்று தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற வசனம் சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்த ஒரு ஆளு ஒரு வழியா போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் விறகு கட்ட தலையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்த ஆளு, ஐயா என்னுடைய வண்டியில ஏறிக்கோங்க, போற வழியில உங்களை நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த மனுஷனும் அந்த விறகு கட்டோட அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அப்போ கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்த ஆளு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த மனுஷன் தன்னோட விறகு கட்டை இறக்கி வைக்காம தன்னோட தலையிலேயே சுமந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உடனே அந்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்த ஆளு கேட்டாங்க, ஐயா உங்களுக்கும் உங்க விறகு கட்டுக்கும் சேர்த்து தான் நான் வண்டியில இடம் கொடுத்தேன், எதுக்கு அதை தலையிலேயே சுமந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அதை இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே போலதான் நம்மளும் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கூட நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய சுமைகள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நமக்குள்ளே வச்சு அழுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, இந்த வார்த்தையின்படி நம்மளுடைய பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் அவர் மேல இறக்கி வச்சுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் நம்மை ஆதரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வீடியோ வழியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி தாமே ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. தங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்கள், சுமைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க மாற்றி போடும்படியாய் செபிக்கிற ஏசப்பா. தங்களை ஆதரிக்க நீர் ஒருவர் உண்டுன்னு சொல்லி அவங்க அறிந்து கொண்டு தங்களுடைய கவலைகளை எல்லாம், பாரங்களை எல்லாம் ஏசப்பா உண்மையில இறக்கி வைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாறி போக பண்ணுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.